ஒரு பொண்ணுங்க என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துச்சு. 17 வயசு, அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. அவங்க அம்மா கூட்டு வந்தாங்க. தப்பான ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிருச்சு புள்ள. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அடமெண்டா இருக்குது, கேட்கல, முடியாதுங்குது. என்கிட்ட கொண்டு வந்து வைத்தாங்க. நான் சொன்ன ஒரு 5 நாளாக அவங்க பிள்ளைகிட்ட பேசணும், 2 ஹவர்ஸ்னு கூட்டிகிட்டு வாங்க. என்னுடைய லஞ்ச் டைமில் 1 to 2 எனக்கு டைம். அந்த 1 to 2 நான் அந்த குழந்தைக்குன்னு செலவழித்தேன். 3 நாளில் அது என் கைக்குள்ளே வந்துருச்சு. சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. 17 வயசு புள்ள 42 வயது ஒரு வேன் டிரைவரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுது. அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு 5 வயசுல புள்ள இருக்கு. அவர் அவங்க மனைவியோட வாழலைன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். இந்த பொண்ணு அதை நம்புது. எவ்வளோ அவருக்கு சம்பளம்னு கேட்டேன். 17,000 ரூபான்னு சொல்லிச்சு. என்ன பண்ணுறாரா அந்த 17,000 ரூபாயிலன்னு கேட்டால் 12,000 ரூபாய் அவர் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்றாரு. 5,000 ரூபாயில் அவர் மேன்ஷனில் இருக்கார். சாப்பாடு இல்லை, அவருக்கு பேட்டா கிடைக்கும், அதில் சாப்பிட்டுறாரு. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் வீட்டுக்கு வாடகை மற்றதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நான் வேலைக்கு போவேன். ஃபஸ்ட் இயர் தானேம்மா படிக்கிறேன். அது ஈவினிங் காலேஜ் தானே மேடம், காலையில் வேலைக்கு போய்க்கிறேன். உறுதியாக இருக்காங்க. உங்கள் அம்மா வெளியில் அழுதுகிட்டே நிற்கிது. பேசி 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 கடைசி ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். இங்கே பாரு, 5 வருஷம் பொறுத்துக்கோ, உன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடி, எம்ஏ பண்ணு, இல்லைன்னா பிஎட் பண்ணு. பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் நல்ல டீச்சர் வேலை வாங்கி தரேன். உனக்கு 23 வயசு ஆகியிருக்கும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ ஒன்றும் செய்யாத கொஞ்சம் தள்ளி போடு. அப்போ என்ன, அவருக்கு ஒரு 47 வயசு ஆகிருக்கும், அவருடைய குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகிருக்கும். நீ புள்ள பெற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பிள்ளையே உன் பிள்ளையா எடுத்து வளர்த்துக்கலான்னு உடனே இப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 47 வயசு ஆகுது. அது ஒரு மாதிரி மாற்றிட்டேங்க நான். இனிமேல் அவரோட நான் பேச மாட்டேன் மேடம். அவர் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஃபோன் வேணாம். அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுங்க, நான் படிக்கிறேன். இனிமேல் அவரை நான் பார்க்க மாட்டேன், அவரோட நான் பேச மாட்டேன். ஃபைனலான்னு கேட்டேன். ஃபைனல் மேம், படிக்கிறேன் மேம், படிக்கணும் மேம். நான் அவளுக்கு என்னம்மா வெறி வந்துருச்சு படிக்கணும்ன்ட்டு. நிஜமாக தான் சொல்கிறியா பாப்பான்னு? நிஜமாக தான் மேம் சொல்கிறேன்னு. நீங்களே ஃபோனை வாங்கிக்கோங்க மேம், எங்கள் அம்மாவுக்கு முன்னாலேயே நான் கொடுத்துறேன் மேம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க மேம், போதும் மேம். எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்டேன். நம்பிக்கை தான் மேம் வாழ்க்கை, நான் நிச்சயமாக அப்படி தான் மேம் இருப்பேன்னு. சரி, உங்கள் அம்மாவை கூப்பிடுன்னு. உங்கள் அம்மா வந்தாங்க. கவனிங்க, உங்கள் அம்மா வராங்க. பாப்பா சொல்லுங்கள் என்ன? பவித்ரா அந்த குழந்தை பேர். சொல்லுங்கள் என்னன்னு. என்ன ஆச்சு பவி அப்படின்ச்சு அவங்க அம்மா. அம்மா, இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு அந்த லவ் கிவெல்லாம் வேணாம்மா, அந்தாம்மா இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோமா, எனக்கு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுமா, நான் படித்து பெரிய ஆளாயிடுறேன். அம்மா என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா, பிஎட் நான் படிச்சிடுறேம்மா, நான் வேலைக்கு போகிறேம்மா, அப்புறமா பார்த்துக்கலாமா, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அவங்க சத்தியமாக சொல்கிறேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மான்ச்சு. உங்கள் அம்மாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னு தெரில. அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு தன்னுடைய காலில் இருந்து செருப்பை எடுத்து அந்த பொண்ணை அடிக்குதுங்க. இந்த அம்மா கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சனியனேன் கூட்டி சொல்லிட்டு, இதை தன்னடி நான் 6 மாசமா சொல்கிறேன். டிவியில் பேசுகிறவங்க சொன்னால் மட்டும் கேட்பியா? நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு போகும்போது சொல்லுச்சு, நான் ஏன் வீட்டை விட்டு போகணுன்னு அவசரப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கேருந்து வருதுங்க இந்த ஆட்டிடியூட்? அம்மா அப்பாவுக்கு எங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த ஈகோவை? உங்கள் குழந்தைகளுடைய முன்னால் உங்களுக்கு எங்கே வந்தது இந்த ஈகோ? நான் என்கின்ற அகங்காரம் அழியக்கூடிய இடம் இல்லையா உங்கள் குழந்தை பிறந்த அந்த வினாடி? ஒரு குழந்தை கவுன்சிலிங் என்கிட்ட வருது, 7ஆம் கிளாஸ், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன்னு தனியாக உட்காந்து கேட்டால் 3 காரணத்தை சொல்லுது. அவங்க மிஸ் அழகா இல்லையா, அவங்க குரல் அவனுக்கு பிடிக்கலையாம், அவங்க சாரி ஒழுங்காக கட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்களாம். இப்போ யாரை மாற்றுறது? நான் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலை மாற்றுங்கன்னு சொன்னேன். ஸ்கூலில் போய் டீச்சரை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு வளரலை. இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா பயப்படலாம் மாட்டேன் நான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது பயந்தன்னா வருது, ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லும்போது பயந்தன்னா வருது. எதை கேட்டாலும் செட் ஆகாது அப்படிங்கிறான். நம்ம அப்பாக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அதை சொல்லவா? நான் இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைய குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? மூடப்பட்ட கதவுகள் அவர்களுக்கான சுதந்திரத்திற்கான கதவுகள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் உள்ளே போய்விட்டால் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான வாய்ப்பு.
சிறிய வயதிலேயே எந்த குழந்தை சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறதோ அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு மிக வசதியான மனிதராக வாழும். குழந்தையிலேயே செலவழித்து பழகக்கூடிய குழந்தைக்கு பெரியவராகின்ற பொழுது வசதியாக வாழ்வது எப்படி என்கின்ற வாய்ப்பே கிடைக்காது. சேமிப்பு தான் வசதியாக வாழ்வதற்கான அடிப்படை என்பதனை நான் இன்றைக்கு ஒரு சில விதிகளை உங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு போகிறேன். வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம், அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். அவர்கள் அடிமை பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். எதையோ நோக்கிய பயணத்தில் நாம் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் இப்பொழுதெல்லாம் சில காலமாக என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான விதிமுறை, எனக்குமான விதிமுறையை நான் சொல்லுகிறேன். அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மனசுக்கும் சொல்லுங்க. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாதே, அதை எடுக்காத. எது சரியில்லைன்னு உன் மனசுக்கு படுதோ அதை செய்யாத. உன் மனசுக்கு படும் சரியில்லைன்னு செய்யாத. எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. அடுத்தது, எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி கருத்து சொல்லாத, கம்முன்னு இரு. இந்த 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துருங்க பாப்பா உங்க குழந்தைகளுக்கு. முதல்ல அம்மா அப்பா இதை நம்ம சொல்லிப்போம் பாருங்க. வீட்டில் குழந்தை எப்பொழுது வன்முறையாளனாக மாறுகிறது என்று நினைக்கிறீர்கள்? அது உங்களை பார்த்து வளர்கிறது. நீங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை என்று தெரிகின்ற அந்த வினாடியில் அது தவறான விஷயங்களை செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பெற்றோரியம் என்பது ஒரு அற்புதமான சொல். பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் போதாது பெற்றோராக இருக்கிறதுக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் இயற்கை தருகின்ற ஒரு குழந்தை என்கின்ற ஒரு பொருள், அது நிகழக்கூடியது. ஆனால் பெற்றோராக இருப்பதற்கு அது மட்டும் போதாது. அது பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வி எனக்கு முன்னால் வந்து மோதியபடி இருக்கிறது. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பது சரியா? என் தாய் எனக்கு எதையெல்லாம் மறுத்தாளோ அந்த மறுக்கின்ற மனநிலையில் இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மறுக்காமல் இருக்கிறேனே, அதுதான் நான் செய்யக்கூடிய முதல் பிழை என்பதனை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் நல்ல தாயாக மாறுகிறேன். ஒன்றும் இல்லை, டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்ககிட்ட, உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க கொஞ்சம் பாருங்கன்னு. அடாடாடாடாடாடா, உங்க எக்ஸ்பிரஷன் இருக்குதே. ஏன் பிள்ளையாம? நாங்க நல்ல குடும்பத்திலேருந்து வர்றோம், நாங்கெல்லாம் பொய் சொல்ல சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுமா சொல்லாத என்ன? நீங்க மாணிக்கம் தான் பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்குள்ள பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போது. முதல்ல அந்த 4 பேரை திருத்துற வழியை பாருங்க. நானும் 25 வருஷமா தேடிட்டு சொல்றேன். இந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியலீங்க. பிரதம மந்திரி இருக்கார்ல, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, அவர் பெற்றோர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நான் சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான அறிவுரை இது. மோடி அவர்கள் சொன்ன அறிவுரை. போன வருஷம் சொன்னார் அவர். நான் இந்த வருஷம் ஆசிரியர் தினத்தில் அதை சொல்றேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு இல்லை. புரிஞ்சுதா? ஐயோ, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அம்மா அப்பா, அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பாவை, என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாங்க? ஃபெயிலான பிள்ளையினுடைய அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? வீட்டில் போய் பிள்ளையை அடிக்கலாமா? துன்புறுத்தலாமா? அதுக்கு மனநோய் வர்ற அளவிற்கு சூழலை ஏற்படுத்தலாமா? உங்கள் குழந்தை படிக்குதுன்னா உங்கள் குழந்தை படிக்குது, அதோட நிறுத்துங்க. என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டுன்னு முதல்ல அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா அந்த குழந்தைக்கு? நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதே இல்லை, 10வது மார்க் தான் வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது எங்கன்னே தெரில. 10வது மார்க் வாங்கினேன்னா எங்கே இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டாக வரணும்னா இப்போ செகண்ட் யார் வர்றது? தேர்டு யார் வர்றது? இப்போ 4th யார் வருது? நான் எல்லா இடங்களையும் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன்.
சூப்பராக படிக்கிற கோமகள் மேடம்க்கு சுமாராக படித்த ஸ்ரீதரன் சார் சம்பளம் கொடுக்குறாரு. இப்போ என்னன்னு சொல்கிறது படிப்பை? எது படிப்பு? அதிக சம்பளம் வாங்குற மாதிரி படிக்கணும், படி. அதிக சம்பளம் கொடுக்குற மாதிரி படிக்கணும், படி. சிலது மீன், சிலது மான். மான் காட்டில் ஓடும், மீன் தண்ணியில் நீந்தும். மீனை எடுத்துகிட்டு போய் மரம் ஏறுன்னு சொல்லாத. ஃப்ரீயாக விடுங்க குழந்தைகளை. குழந்தைகளுக்கு தெரியும் நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம புள்ள உருப்படாதா? ரொம்ப பயந்து என்ன பண்ண போகிறோம்? கிரவுண்டில் கூட விளையாட விடுறது இல்லை பிள்ளைங்கள. இத்தனை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு 4-5 தான் கப்பு வாங்குது. கிரவுண்டை பயன்படுத்த விடுங்க எல்லாரையும். பிடி டீச்சர் எங்கே இருக்கிறீங்க? நான் ஒரு நாள் பிடி டீச்சராக போனேன் ஒரு 3 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு. நான் கொஞ்சம் மானஸ்தி, எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தே எல்லா பணத்தையும் வாங்க மாட்டேன். நான் கொஞ்சம் உழைச்சி வாங்குவேன். என் படிப்புக்கு நான் உழைச்சி என்னுடைய படிப்பை நான் சம்பளம் கொஞ்சம் கட்டிக்கிட்டேன். நான் அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது மேலே ஒரு பொண்ணு ஏறிடுச்சு குதிக்கிறேன்ட்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? டீச்சராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்களுக்கு 50 பிள்ளை ஒரு கிளாஸில். நானாவது பரவாயில்ல, டீச்சரு பிரின்சிபலுக்கு 3000 பிள்ளை. 3000 பிள்ளைக்கும் தாய் அது. இதை விடுங்க, கரஸ்பாண்டன்ட் இருக்கார்ல, அவருக்கு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது. மொத்தமாக பார்த்தா 10,000 பிள்ளைங்க. கஷ்டங்க. மேலே ஏறிடுச்சா? எங்கள் பிரின்சிபல் கோமகள் மேடம் மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி. பிள்ளைய கவனிக்காம என்ன தேடுது அந்த அம்மா. பிடி டீச்சர் நான் தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ன்ட்டு என்ன தேடிச்சா? நான் என்ன மிஸ்ன்னு கேட்டேன். போ அந்த பொண்ணை போய் பிடிச்சிட்டு வரனு. நான் செக்யூரிட்டியை தேடிட்டு உள்ள போன உடனே இந்த அம்மா கேட்குது மேலே பார்த்து, ஏன் குதிக்கிற? அந்த அம்மாக்கு எப்படின்னா மேடம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த அம்மா அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியல. நான் ஜட்ஜம்மா அதான் முதல்லையே ஸ்டேட்மெண்ட் வாங்குது. ஏன் குதிக்கிற? குதிக்கிற பாப்பா சொல்லிச்சு பாருங்க, சூப்பர் பதில். நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக்ஸ் மிஸ் மயங்கி கீழே டொம்முன்னு விழுந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸு 3 நாள் ஹாஸ்பிட்டலில். டீச்சராக இருக்கிறது கஷ்டம். ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கையும் கவனிக்க வேண்டும், நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டும், பாடங்களையும் முழுமையாக செய்ய வேண்டும். அரசு தருகின்ற அத்தனை புதிய காரியங்களிலே அந்த ஆசிரியர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளோ வேலை தெரியுமா ஒரு ஆசிரியரா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல் நான் சொன்ன அப்புறமா கொடுங்க.